சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படப்பிடிப்பு தற்போது புதுச்சேரியில விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்பை அடுத்து இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்கு படக்குழு வெளிநாடுமே செல்ல இருக்காங்களாம். அண்மையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில இருந்து புதுச்சேரி கிளம்பியிருக்காரு. அப்போது ஏர்போர்ட்ல இவர் அடுத்ததாக நடிக்கவுள்ள கூலி படத்துடைய இசை விவகாரம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில இவர் அடுத்ததாக நடிக்க போவதாக இருந்த தலைவர் 171வது படத்துடைய ப்ரோமோ வழியாச்சு. சோ இந்த படத்திற்கு கூலி அப்படின்னு டைட்டிலுமே வச்சாங்க. லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல அனிருத் சார் இசையில இந்த படம் மிக பிரம்மாண்டமாக உருவாக போவதாகவும் அந்த படத்துடைய ப்ரோமோல இருந்தே நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. இந்த படத்துடைய ப்ரோமோல நம்ம இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கை பயன்படுத்தி இருக்காங்களாம். சோ அதனால இளையராஜா அவர்கள் இந்த படக்குழுவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இது வரைக்கும் கொடுக்கலையா. அதனால நம்ம இளையராஜா அவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளார் அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. சோ இந்த பிரச்சனை எப்பதாண்டா ஓயும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில இளையராஜா வழக்கு தொடர்வது இது ஒன்றும் புதிதல்லையாம். இதற்கு முன்னாடி பல படங்களுக்கு அவர் இது போன்ற வழக்க போட்டிருக்காரு. சோ அவருடைய இசை அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவருடைய பாடல்களையே வேறு பாடகர்கள் வேறு மேடையில பாடக்கூடாது, அதுவுமே அவரிடம் அனுமதி வாங்காமல் இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல கோபமாகவும் பேசியிருக்காரு. சோ இப்படி இவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டே போவதால பல செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய விமர்சனம் பார்க்கலாம்.